கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வதக்கலாம். நல்லா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு தேங்காய், அப்புறம் கரம் மசாலா மாதிரி அரைச்சது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா திக்காக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கலாம். தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு சோம்பு தட்டி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிச்சிச்சு. கொதித்த பிறகு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூடிட்டு அப்படியே வெந்துருங்க. பாய்.